தேவனுக்கு நன்றியாயிருப்பவர்கள் அல்லது நன்றியுள்ளவர்கள் என்ற தலைப்பில் இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தை நம்ம தியானிக்க இருக்கிறோம். நம்ம ஆண்டுக்கு ரொம்ப நன்றியாக நம்ம இருக்கணும், ரொம்ப நன்றியாக இருக்கணும். ஏன்னா அவர் பாராட்டினதான கிருபையும் இரக்கங்களும் தயவும் மகா பெரியவைகள். பிரியமானவர்களே, எவ்வளோ அற்புதமாக அப்பா நம்மை காத்து வந்தார். எவ்வளோ போராட்டத்தின் மத்தியில், எவ்வளோ கலக்கமான சூழ்நிலையில், பதட்டமான சூழ்நிலையில் கர்த்தர் ஒருவரே நமக்கு துணை இருந்தார். அதற்காக நம்ம அப்படி இருக்கிற இடத்த கரத்தை மாத்திரம் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா தேவ பிள்ளைகளை? ஸ்தோத்திரம் சொல்லுங்கம்மா பிரதர், ஸ்தோத்திரம்னு வாயை திறந்து சொல். ஸ்தோத்திரன் 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 ஸ்தோத்திரம். இந்த கடைசி வாரத்தில் நம்ம ஆண்டவருக்கு நன்றியுள்ள அவருடைய ஜனங்களாக நம்ம இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படி நம்ம நன்றியாக இருக்கும் பொழுது அதனால் வருகிற ஆசீர்வாதங்கள் ஏராளம். பிரியமானவர்களே, ஏற்கனவே கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நம்ம ஸ்தோத்திரம்ப்பா, தேங்க்யூ ஜீசஸ் அப்படிலாம் சொல்கிறோம்ல. ஏற்கனவே செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்கிறோம். ஆனால் இப்போ தேங்க்யூ ஜீசஸ், ஸ்தோத்திரம்ப்பா, நன்றிப்பா அப்படின்னு சொல்லிடுறோம்ல, அதற்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே இன்னைக்கு அதை தான் நம்ம ரொம்ப அழகாக கற்றுக்கொள்ள போகிறோம். வேத வசனங்களை ஆதாரமாக வைத்து கர்த்தர் அருளுகிறதான அவருடைய வார்த்தைகளை நம்ம தியானித்து அதன் மூலமாக வருகிற பலன்களை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருப்போம் தேவ பிள்ளைகளை. ஆகவே இன்னைக்கு பாருங்கள், சாலமோன் என்றதான ஒரு பக்தனை இன்னைக்கு நம்ம ஆதாரமாக நம்ம வைத்து அவருடைய வாழ்க்கையில் எப்படியாய் அவர் ஆண்டுக்கு நன்றியாக இருந்தார் என்று ஒரு சில வேத பகுதிகளை வாசித்து நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். ஆகவே இந்த வார்த்தை கேட்கும் பொழுதே நீங்கள் எல்லாரும் நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட கேட்க வேண்டும். ஏன்னா என் ஆண்டவர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. அல்லேலூயா. சரி, ஓகே. இப்போது ஒரு சில வசனங்களை நீங்கள் வாசிக்க நான் அன்பை கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலேயும் இந்த 2 நாளாகமத்தின் புத்தகத்தில் தெய்வ மக்களே 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வசனத்தை வாசிக்கணும். 3, 4, 5 வசனங்கள். அக்கினி இறங்குகிறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கியிருக்கிறதையும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் கண்டபோது தலவரிசை மட்டும் தரையிலே முகங்குப்புற குனிந்து பணிந்து, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை துதித்தார்கள். அப்போது ராஜாவும் கர்த்தருடைய சந்நிதியில் பலிகளை, இதெல்லாம் ஒரு தேங்க்ஸ் கிவிங் தான், பலியில செலுத்துவது கூட ஒரு நன்றி ஆராதனை. 5வது ராஜாவாகிய சாலமோன் 20,000 ஆடுகளையும் 120,000 ஆடுகளையும் பலியிட்டான். பாருங்க எவ்வளோ பலி பாருங்க. மாடு மட்டும் எவ்வளோ? 22,000 மாடு. ஆடு லட்சத்தி, அப்பாடா, 120,000 ஆடு. ஆமாம். இவ்விதமாய் ராஜாவும் சகல ஜனங்களும் தேவனுடைய ஆலயத்தை, இன்னும் அதற்கு முன்னாடி அதிகாரத்தில் கூட ஒரு 2 வசனத்தை நம்ம வாசிச்சிருவோமா? நீங்கள் பாருங்க, 6ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம். அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் நிறைவேற்றினாரே, கர்த்தர் நிறைவேற்றினாரே. இன்னும் ஒரு வசனம் பாருங்க, 10வது வசனம் அதே அதிகாரத்தில். இப்பொழுதும் கர்த்தர் சொல்லிய தமது வார்த்தை நிறைவேற்றினார். கர்த்தர் சொன்னபடியே நான் என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்தில் எழும்பி உட்கார்ந்து கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டி,
எல்லாத்தையும் நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் நிறைவேற்றினாரு. தாவீதுக்கு மட்டுமல்ல, சாலமோனுக்கு மாத்திரமல்ல, நமக்கும் கர்த்தர் அநேக வாக்குறுதிகளை நிறைவேற்றினார், வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்றினார். அதை சொல்கிறவங்க கையை தட்டி அப்பாக்கு நன்றின்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ் சொல்லுங்க. தேங்க்யூ சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். தேங்க்யூ தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். தேங்க்யூ தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி சுராஜா, நன்றி சொல்லுவேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரையா, எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரையா, என்னையும் கண்டீரையா. கை தட்டி சொல்லு. என்னையும் கண்டீரையா, அப்பா நன்றி, அன்பே நன்றி, இயேசு அப்பா நன்றி, அன்பே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இப்படியாய் நிறைவேற்றினாரே, கர்த்தர் இப்படியாய் நன்மை செய்தாரே என்று சொல்லி சாலமோன் தன் முழு இதயத்தோடு கூட பாருங்க கர்த்தருக்கு நன்றி சொல்றான். இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல தான் எதிர்பார்க்கிறார். 103ஆம் சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம், என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. மறந்து போயிடாதப்பா. ஆண்டவர் எவ்வளவா நன்மை செய்திருக்கிறார், ஆண்டவர் எவ்வளவா கிருபை பாராட்டினார். அவருடைய எல்லா கிருபைகளுக்காகவும் எப்போது நன்றியுள்ள ஒரு தேவ ஜனங்களாக நாம் இருக்க கடன் பட்டிருக்கிறோம், கடனாளிகளாக இருக்கிறோம். எத்தனை ஸ்தோத்திரங்களை செலுத்தினாலும், எவ்வளவு நன்றியை பலிகளை செலுத்தினாலும், கர்த்தர் நம் வாழ்க்கையில் செய்த நன்மைகளுக்கு நாம் செலுத்துகிற துதிகளோ ஸ்தோத்திரங்களோ அது ஒரு காலம் ஈடாக முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் அப்படியாய் நம்ம ஆண்டுக்கு நன்றி செலுத்தும் பொழுது, நன்றி செலுத்துகிற அந்த இருதயம் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது, நம்ம வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு சில ஆசீர்வாதங்களை நான் இப்பொழுது உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். முதலாவதாக தெய்வ மக்களே, நீங்கள் பாருங்கள், அதே 7வது அதிகாரத்துக்கு வந்துடுங்க. 2 நாளாகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் 1, 2, 3 வசனங்களை நம்ம பார்க்கும் பொழுது, சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற பொழுது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை, என் கூட சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆலயமாக ஆண்டவர் பார்ப்பது எதை தெரியுமா? கட்டிடத்தை அல்ல, தெய்வ மக்கள் எல்லாரும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம தான் அந்த ஆலயம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நீங்களே அந்த ஆலயம், நீங்களே அந்த ஆலயம். என் பிரியமான தெய்வ மக்களே, கர்த்தர் தம்முடைய ஆலயத்தில் இருக்கிறார் என்று வார்த்தை சொல்லுகிறது. அதன் பிறகாக நீங்களே அந்த ஆலயம். இப்போ கர்த்தரை யார் ஒருவர் நல்லா ஸ்தோத்தரித்து துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆராதிக்கிறார்களோ, லிசன், நல்லா புரிந்து கொள்ளுங்க, கர்த்தருடைய மகிமை பரலோகத்தை விட்டு இறங்கி எந்த இடத்துல இந்த துதியின் பலிகள் ஏறெடுக்கப்படுகிறதோ, துதி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கப்படுகிறதோ, எந்த கூட்டம் கர்த்தரை ஆராதிக்கிறார்களோ, பரலோகத்திலிருந்து சிங்காசனத்திலிருந்து ஒரு மகிமை ஆராதிக்கிற இடம் தேடி வந்து அந்த இடத்தை நிரப்ப ஆரம்பித்து விடுகிறது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வீட்டில் அந்த மகிமை இருப்பது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். நீ நிறைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா
தேவ பிரசனம் இருக்காது, மாறாக மிகப்பெரிய ஒரு அந்தகாரம் இருக்கும். சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் வெளியே வேலைக்கு போகிறேன், ஸ்கூலுக்கு போகிறேன், காலேஜுக்கு போகிறேன், எல்லா இடத்துலையும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், எல்லா இடத்துலையும் ரொம்ப நிம்மதியாக இருக்குது. ஆனால் நான் வீட்டுக்குள்ளே வந்தால் எனக்கு அந்த சந்தோஷமே போயிடுது. என் வீட்டுக்குள்ளே வந்தால் எனக்கு மகிழ்ச்சியே போய்விடுகிறது, நிம்மதியே இல்லை. வீட்டுக்குள்ளே வந்தால் ஏதோ திகிலாக இருக்கிறது, ஏதோ கலக்கமாக இருக்கிறது, பதட்டமாக இருக்கிறது, ஏதோ ஆயிடும் போல தோணுது. வீட்டுக்குள்ளே இருக்கவே பிடிக்கல. இன்னைக்கு நிறைய பேருடைய எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய பேருடைய அனுபவம் அதுதான். உள்ளே இருக்க முடியல பாஸ்டர், எங்கள் வீட்டுக்கு வந்து ஜெபியுங்கள், எங்கள் குடும்பத்தில் வந்து நீங்கள் கொஞ்ச நேரம் ஆராதனை நடத்துங்கள். எங்கள் குடும்பத்தில் இப்படியா இருக்கிறது, உள்ளே இருக்கவே முடியலை, உள்ளே இருக்கவே முடியல. பயம் கவ்விக்கொள்ளுகிறது, படுத்தா கெட்ட கெட்ட சொப்பனமாக வருகிறது, இரவில் பலவிதமான சத்தங்கள் கேட்கிறது, யாரோ அழுத்துவதை போல இருக்கிறது, யாரோ மிதிப்பதை போல இருக்கிறது. நிறைய காரியங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு சில காரியங்களை நான் ஒரு சில குடும்பங்களை பார்த்தும் இருக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? அந்த குடும்பத்தில் என்ன இல்லை? தேவ மகிமை. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, தேவ மகிமை. தேவ மகிமை இல்லாத ஒரு வீடு அந்தகாரத்தினால நிரப்பப்பட்டிருக்கும். அந்த வீட்டில் எப்போதும் சண்டைகள் இருக்கும். அந்த குடும்பத்தை எப்போது பார்த்தாலும் பலவீனம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த குடும்பத்தில் எப்போதும் பயம் அதிகரித்து கொண்டே இருக்கும். அந்த குடும்பத்தை எப்போதும் பார்த்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை 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 இருந்துகிட்டே இருக்கும். சால்வே ஆகாது, பிரச்சனை சால்வே ஆகாது. என் பிரியமான தேவ மக்கள், இன்னைக்கு நீங்கள் வாழ்கிறதான உங்கள் வீட்டில் தேவ மகிமை இருக்குதாம்மா? பிரதர், நீங்கள் இருக்கிறதான உங்கள் வீட்டில், அது வாடகை வீடாக இருக்கலாம், மெத்த வீடாக இருக்கலாம், கூரை வீடாக இருக்கலாம், ஓட்டு வீடாக இருக்கலாம், அது பிரச்சனையே கிடையாது. நீங்கள் இருக்கிற இடத்துல தேவ பிரசன்னம் இருக்கிற வீடாக இருக்கிறதா? உங்கள் வீட்டுக்குள்ள தேவ மகிமை இருக்கிறதா? நல்லா கவனிங்க. எப்போ கர்த்தர் செய்த நன்மைகளை நீங்கள் நன்றியோடு கூட ஆராதிக்கிறீர்களோ, கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்காக எப்போ நீங்கள் மறக்காமல் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறீங்களோ, அப்பொழுதுதான் அந்த வீடு தேவ மகிமையினால் நிரப்பப்படும். புரிந்து கொள்ளுங்க. எனக்கு கர்த்தருடைய சத்தியத்தை நல்லா விளங்கி கொள்ளுங்க. ஆகவே தான் எப்போதும் வீட்டில் ஸ்தோத்திர சத்தம் வந்துட்டே இருக்கணும். அதனால தான் தாவீது சொல்வார், கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும். அதனால தான் தேவ பிரசன்னம் தாவீது அப்படி நிரப்ப ஆரம்பித்தது. என் பாத்திரம் அப்படியே பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஏன்? கர்த்தரை துதிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில கர்த்தர் தம்முடைய மகிமையினால் நிரப்ப ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. தேவ மகிமை நம்ம குடும்பத்துக்குள்ள வரும்பொழுது பிரியமானவர்களே, பிசாசு அந்த இடத்துல இருக்க அவனுக்கு பலனே இருக்காது. பிசாசுக்குள்ள பேர் நடுக்கம் வரும். இந்த வீட்டுக்குள்ள நம்மளால இருக்க முடியாதுப்பா. இந்த கொசு மருந்து அடிப்பாங்க பாருங்க, சில நேரத்தில் ரோட்டில் என்ன பண்ண முடியாது, போகவே முடியாது. சில பேர் வீட்டெல்லாம் அடைச்சிக்குவாங்க. ஐயோ, அந்த புகை சுவாசிக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பக்கத்தில் எதிர்க்க வருகிற மக்கள் கூட என்ன பண்ண மாட்டாங்க, தெரியவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு புகை மண்டலமாக இருக்கும். பிரியமானவர்களே, அந்த புகை மண்டலமாக இருக்குதே, புகை காடாக இருக்குதே, அதுக்குள்ளே மனுஷமே போக முடியல. ஆக்சுவலாக அந்த புகை எதுக்காக அடிக்கிறாங்க? கொசுக்காக. அப்போ மனுஷனே போக முடியலையே, கொசு போக முடியுமா? போக முடியாது. கொசுவும் போக முடியல, மனுஷனும் போக முடியல, வாகனங்கள் ஓட்ட முடியல, இந்த சாதாரண புகைக்குள்ளவே போக முடியலையே. தேவ பிரசனம் இறங்குமானா, தேவ மகிமை ஒரு வீட்டை நிரப்பியிருக்குமானா, தேவ மகிமை ஒரு கர்த்தருடைய பிள்ளை நிரப்பியிருக்குமானா, அந்த நபரையோ அந்த குடும்பத்தையோ பிசாசோ அண்டகாரங்களோ செய்வினைகளோ மாந்திரிகங்களோ எந்த விதமான தீய காரியங்களையோ நெருங்காதபடி தேவ மகிமை அவளை பாதுகாக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை அவளை காக்கும் என்று வார்த்தை இருக்கிறது. இப்போ நன்றி சொல்வதற்கு எப்போதும் நம்ம ஆயத்தமாக இருக்கணும். எப்போவுமே கர்த்தருக்கு நன்றி சொல்லுவதில் ரொம்ப ரொம்ப உற்சாகமாக மிக ஆயத்தமாக நம்ம இருக்க வேண்டும். கர்த்தர் நல்லா ஸ்தோத்தரிக்கணும், கர்த்தர் நல்லா ஆராதிக்கணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும். நான் சொல்வேன், துதியின் சத்தமானது பிரச்சனைகளை உபத்திரவங்களை தூரமாக துரத்தடிக்கும். என் கூட சேர்ந்து சொல்லுங்க பார்ப்போம். துதியின் சத்தமானது உபத்திரவங்களையும் துன்பங்களையும் பலவீனங்களையும் பாடுகளையும் தூரமாக துரத்தும். கையை தட்டி அப்பாக்கு நல்ல ஸ்தோத்திரம், நல்ல ஸ்தோத்திரம் சொல்லுங்க, வாயை திறந்து. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை. அப்போ எப்போதும் நம்முடைய வாயில அந்த ஸ்தோத்திர சத்தம்
இருந்து கொண்டே இருக்கணும். கர்த்தரை மகிமைப்படுத்துகிற அந்த அனுபவத்தில் நம்ம மிக உற்சாகமாக இருக்க வேண்டும். தெய்வ பிள்ளைகளை எந்த காரியம் எல்லாவற்றுக்காகவும் நீங்கள் என்ன பண்ணணும்னு பைபிள் சொல்லியிருக்குதுங்க. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் செய்தலே தகும். யோபு பாருங்க, அவருடைய வாழ்க்கையில் பயங்கரமான பிரச்சனை வருது. பிரச்சனை தீர்ந்துச்சா சொல்லுங்க? பிரச்சனை தீர்ந்துச்சா? பிரச்சனை மாறிச்சா? யோபுடைய பிரச்சனை மாறிச்சா? யோபு என்ன பண்ண தெரியுமா? கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரச்சனைகள் வந்தாலும் துதியின் சத்தமானது பிரச்சனை மாற்றும். ஏன்னா அவர்கள் மேல ஒரு தேவ மகிமை வந்து இறங்கி விடுகிறது. தேவ பிரசன்னம் அவர்களை சூழ்ந்து கொள்கிறபடினால அந்த பிரச்சனை எல்லாம் மாறும்மா. இன்னைக்கு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த வருஷத்தில் இறுதியில் நம்ம வந்துட்டோம். இந்த வருஷத்துடைய கடைசியில் நம்ம வந்துட்டோம். இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இந்த வருஷத்தை முடிக்க போகிறோம். நல்ல ஸ்தோத்திரம் போடுங்க. வீட்டில் எவ்வளவு ஸ்தோத்திரம் சொல்ல முடியுமோ, எவ்வளோ பாடல் பாட முடியுமோ, நல்லா துதித்து பாடி கர்த்தரை உயர்த்து பாருங்க. எல்லா பிரச்சனைகளையும் இந்த வருஷத்தோடு கூட எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக கர்த்தர் முடிய செய்து புது வருஷத்துக்குள்ள ஜெய கம்பீரமாய் நீங்கள் புறப்பட்டு போவதற்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி நல்ல மகிமைப்படுத்துங்க. கர்த்தருடைய மகிமை உங்கள் கரத்தை நிரப்பட்டும். ஆமென். ரெண்டாவதா, கர்த்தரை நம்ம துதிக்கும் பொழுது, கர்த்தரை நம்ம நல்லா மகிமைப்படுத்தும் பொழுது, பிரியமானவர்களே, ரெண்டாவதாக ஒரு ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. அதே அதிகாரத்தில் 7ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசியுங்கள். இவ்விதமாய் சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜ அரண்மனையும் கட்டி தீர்த்தான். கர்த்தருடைய ஆலயத்திலும் தன் அரண்மனையிலும் சாலமோன் செய்ய மனதாயிருந்ததெல்லாம் அனுகூலமாயிற்று. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, அனுகூலமாயிற்று. இன்னைக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தை ஊழியக்காரர் மூலமா கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். என்ன தெரியுமாம்மா? நீ செய்ய ஆரம்பித்திருக்கிற அல்லது செய்ய நினைத்து கொண்டிருக்கிற காரியத்தை கர்த்தர் அனுகூலமாக முடிய செய்ய போகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ண போகிறார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த வார்த்தையை எனக்கான தீர்க்க தரிசனம் சொல்லி நம்புகிறவர்கள் நல்ல உங்க விசுவாச அளவுக்கு ஏற்றபடி கைத்தட்டுங்க. பார்க்கல நல்ல வாயத்திறந்து 3 முறை ஆமேன் சொல்லிடுங்க. ஆமேன், ஆமேன், ஆமென். அவன் செய்ய மனதாயிருந்த எல்லாவற்றையும் கர்த்தர் அனுகூலமாக்கினார். என் பிரியமான தெய்வ மக்கள், சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் செய்யலாம், இந்த காரியத்தை முடிச்சிடலான்னு பார்த்தேன், இந்த குறிப்பிட்ட மாதத்துக்குள்ளே இந்த விஷயம் எப்படியாச்சும் நடந்துடும், முடிச்சிடலான்னு பார்த்தேன் பாஸ்டர், ஆனாலும் கை நழுவி போயிருச்சு, ஆனாலும் செய்ய முடியாமல் போயிருச்சு. நான் சொல்வேன், ஒரு சில காரியங்களை நீங்கள் எடுக்கிற காரியங்கள், நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் வாய்க்க வேண்டுமானால் அந்த துதி சத்தம், கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிற அந்த இருதயம் இருக்குது பார்த்தீங்களா? ஏதோ சும்மா வார்த்தையில் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அது இல்லாமா, உன் கர்த்தர் உன் இருதயத்தை தான் பார்க்குறாரு. உண்மையாகவே இந்த இருதயம் எனக்கு நன்றியா இருக்கிறதா? இந்த இதயம், அவருடைய உள்ளம் எனக்கு நன்றியா இருக்குதா? அதுதான் ஆண்டவர் பார்க்கிறார். உண்மையாகவே அப்பா, என் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உமக்கு நான் நன்றியா இருக்கிறப்பா, நன்றியோடு கூட நான் இருக்கிறேன்ப்பா என்று சொல்லி எந்த உள்ளம் கர்த்தரை நன்றியோடு கூட நோக்கி பார்த்து அதிலிருந்து ஒரு ஸ்தோத்திரம் வருது பார்த்தீங்களா? நான் சொல்வேன், கர்த்தருக்கு நன்றியா இருக்க பிள்ளைங்க காரியங்கள் அத்தனையும் கர்த்தர் வாய்க்க பண்ண வல்லவராக இருக்கிறார். நீ நன்றியா இருக்கணும்மா. நன்றி கெட்ட ஒரு அனுபவம் இருக்கவே கூடாது, மறப்பதே கூடாது. குறள் ஒன்று சொல்லுவாங்களே, நன்றி மறப்பது நன்றன்று, நன்றி மறப்பது அது நல்லதே கிடையாதுப்பா. இன்னைக்கு அநேக நேரத்தில் இந்த நான் சொல்வேன், இந்த கடைசி இந்த ஒரு சில நாட்கள், ஒரு 4 நாட்கள் இருக்கு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு 28 அப்படி தானே, 29 அப்போது சரியாக 3 நாள் தான் இருக்குது. 29, 30, 31 3 நாள் தானே இருக்குது. இந்த 3 நாட்களில் டைம் எடுத்து கொஞ்சம் வீட்டில் உட்காந்து ஜனவரி மாதத்துலேருந்து இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் என்னெல்லாம் கர்த்தர் நன்மை செய்தாரோ, எதெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்தில் வருகிறதோ எல்லா நன்மைகளுக்காக, ஒரு நன்மைக்காக ஒரு 10 ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். ஒரு நன்மைக்காக எத்தனை ஸ்தோத்திரம்?
ஸ்தோத்திரன் 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 ஸ்தோத்திரப்பா. ஒரு நாள் குறைவில்லாமல் எனக்கு ஆகாரம் கொடுத்து போஷிச்சிங்களப்பா. ஸ்தோத்திரன் 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 ஸ்தோத்திரம். எனக்கு வந்த காய்ச்சல், என் பிள்ளைகளுக்கு வந்த பலவீனத்தில் கர்த்தர் சுகம் கொடுத்தீங்களப்பா. ஸ்தோத்திரன் 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 ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் போகும்பொழுது வரும்பொழுதும் பத்திரமா என்னை பாதுகாத்தீங்க, என் பிள்ளைகளை பாதுகாத்தீங்களே. ஸ்தோத்திரன் 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 ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்கம்மா. ஐயா நீங்கள் சொல்லி பாருங்க. நான் சொல்கிறேன், கர்த்தருடைய சமூகத்தில் வேத வசனத்தை ஆதாரமா வச்சு சொல்றேன், நீங்க செய்ய மனதா இருக்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ண, அது அனுகூலமாய் மாற கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் செய்வதெல்லாம். அப்போ நன்றி சொல்லுகிற அந்த இதயம் உள்ளவர்கள், நன்றி சொல்லுகிற அந்த மனதை உடையவர்கள், அவங்க துதியினால, பாடலினால, ஜெப நேரத்தில், ஏதோ ஒரு நேரத்தில் நம்ம ஆலயத்துக்கு வரோம் பார்த்தீங்களாம்மா. இன்னைக்கு வந்தோம்ல, இன்னைக்கு ஆலயத்திற்கு, இது கூட ஒரு நன்றி பலி. இது கூட ஆண்டவர் என்னை அருமையாய் பாதுகாத்தாரே, அதுக்கு நான் நன்றியா இருக்கணும்னு சொல்லி தான் இந்த ஓய்வு நாளில், இந்த ஆராதனை நாளில் நம்ம தேவ சமூகத்தில் வந்து காத்திருக்கிறோம். இது கர்த்தருக்கு ஒரு நன்றி, இது ஒரு நன்றி பலி. பிரியமானவர்கள், என்னைக்கு கூட சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பாஸ்டர் ரொம்ப டயர்டு பாஸ்டர், எனக்கே வாரத்தை ஒரு நாள் தான் பாஸ்டர் லீவ் கிடைக்குது, அன்னைக்கு சண்டே எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவை பாஸ்டர், அதனால் மற்ற நாட்கள் என்ன பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் போய்க்கலாம் சொல்லி இந்த வாரம் நான் ரெஸ்ட் எடுத்துட்டேன் பாஸ்டர், நான் லீவ் போட்டேன், சர்ச்சுக்கு நான் போகலை. அநேகருடைய காரியங்கள் அப்படி இருக்கும். நம்ம சபையில் எவ்வளோ நான் ஆண்டவரை அதுக்காக நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அநேகர் அப்படி இல்லை, ஆனால் ஒரு சிலர் அப்படி இருக்கிறாங்க. ஒரு சிலருடைய வார்த்தை தான் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். என்ன சொல்லுவாங்கன்னா, நினைவெல்லாம் போயிடுச்சு பாஸ்டர், நீ சண்டேன்றது என்ன பண்ணிட்டேன், அவங்களுக்காகலாம் நான் ஃபாஸ்டிங் தான் போடணும் இனிமே. ஏன்னா கிழமையை மறந்துட்டா அது எப்படிப்பா? கிழமையை மறக்கிற விசுவாசிகள் இருக்கவே கூடாது சபைக்குள்ளாக. கிழமை எதையுமே மறக்கக்கூடாது, அதுலேயும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை மறக்கவே கூடாது. இன்னைக்கு தேவ சமூகத்தில் இது கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய கட்டளை, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாகன்னு கர்த்தருடைய வார்த்தை, அது கட்டளையாச்சே. இன்னைக்கு நான் ஆண்டுக்கு நன்றி செலுத்துவதற்கு நான் போயிடணும், கர்த்தரை நான் துதிக்க நான் போகணும். நீங்கள் கூட பாருங்கள், ஆளுநருடைய ஆலயத்தில் நீங்கள் வந்துட்டு போகும்பொழுது நீங்கள் போகிற காரியம் வாய்க்கும். ஏன் தெரியுமா? இந்த இடத்துல நல்ல ஸ்தோத்திர பலி செலுத்திடுறோமா, எப்போவுமே அல்லேலூயான்னு சொல்லிடுறோமா, கர்த்தர் நல்லா மகிமைப்படுத்துகிறோமா. ஆலயத்துக்கு வந்துட்டு நீங்கள் போனாவே அந்த வாரத்தில் நீங்கள் செய்ய நினைக்கிற காரியங்கள் அத்தனையும் கர்த்தர் உங்களுக்காக நின்று அவர் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரன் எக்காலத்தும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் சொல்லிட்டே போறா இருப்பாங்க. ஸ்தோத்திரம் 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 போனால் எதிர்க்க கரடி வருது. தாவீதுக்கு எதிர்க்க என்ன வருதுமா? கரடி வந்துருச்சு. கரடி தானே பிரியமானவர்களே. இப்போ என்ன செய்யறான்? ஓ அப்படி சொல்ல கத்தலாம் இல்லை, ஓடி போகலை, புறமுதுகளை காட்டி ஓடலை, ஸ்தோத்திரம் 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 சொல்லி அப்படியே போகிறான் பாருங்க. கர்த்தர் ஏற்கனவே கரடி வாயை அப்படியே திறந்து வச்சிருக்கிறாருங்க. நான் சொல்வேன், நமக்கு முன்பதாகவே கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். நம்ம நினைப்போம் நம்ம தான் செய்யணும் சொல்லி, இல்லை, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை நம்ம ஸ்தோத்திரம் சொல்கிறவங்க, நன்றியோடு கூட இருக்கிறவங்க, அப்பாவுக்கு நன்றிப்பா, உம்மாலந்தான்ப்பா இன்னைக்கு நான் வாழுறேன், உம்மாலந்தான்ப்பா நான் நிற்கிறேன். அந்த நன்றி உள்ள இதயம் உள்ளவர்களுக்கு, அந்த நன்றி உள்ள அந்த தேவ ஜனத்திற்கு கர்த்தர் முன்னாடி போகிறார், எல்லாவற்றிலும் முன்னாடி போகிறார். ஏற்கனவே ஆண்டவர் கரடியுடைய வாயை பிளந்து வச்சிருக்கிறாரு. இவன் போய் என்ன பண்ணுறான்? ஆண்டவரே அப்படியே போய் பிடிச்சிக்கிடுங்கப்பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்ம பாருங்க, கரடி வாய் என்ன பண்ணுதுங்க? கிழித்து போடுகிறான். சிங்கம் வருகிறது, சிங்கத்தையும் ஆட்டுக்குட்டியை போல கிழித்து போடுகிறான். என் அன்பான தெய்வ மக்களை, இன்னைக்கு நான் சொல்கிறேன் பாருங்க, கரடி போன்ற, சிங்கத்தை போன்ற அநேக சூழ்நிலைகள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி வந்தால் இந்த வருடத்தோட இறுதி நாட்களில் கர்த்தரின் நாமத்தில் நீங்கள் அதை கிழித்து போடுகிற அளவு கர்த்தரை பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. படிக்கிற இடத்துல கர்த்தர் அனுகூலமான காரியத்தை ஏற்படுத்த போகிறார். உங்கள் குடும்பத்தின் மத்தியில், உறவுகள் மத்தியில் கர்த்தருக்கு அனுகூலமான காரியங்களை செய்ய போகிறார். நல்ல கரம் உயர்த்தி கர்த்தர் தோத்திரம் பண்ணிடுங்கப்பா. ஸ்தோத்திரம்ப்பா 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 ஸ்தோத்திரன் 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 ஸ்தோத்திரம். நன்றி நிறைந்த ஒரு இதயம், நன்றி நிறைந்த ஒரு உள்ளம் எப்போதும் ஸ்தோத்திரித்து கொண்டே இருக்கோம்மா. ஐயா, நான் உண்மையாகவே ஆளுக்கு நன்றியாக இருக்கிறேன்னு சொன்னால் உங்கள் வாயில் ஸ்தோத்திர சத்தம் ஸ்டாப்பே ஆகாது, ஸ்தோத்திர சத்தம் நிற்காது.
எப்போ எடுத்தாலும் எதுக்கு எடுத்தாலும் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், நல்லா ஸ்தோத்திரம் பட்டா ஸ்தோத்திரம் சொல்லிகிட்டே இருப்போம். சொன்னால் வாயில் கோபமான வார்த்தை வராது. என்ன வராதுங்க? பிரச்சனை வருதா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்க. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்குறேன், நான் சோதிச்சு பார்த்துருக்குறேன். சில நேரத்தில் அப்படியே டென்ஷன் அப்படியே ஜுன்னு ஏறுற மாதிரி இருக்கும் பாருங்க. ஸ்தோத்திரம் 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 அப்படியே அமர்ந்து போக பண்ணுவார். அல்லேலூயா. அமர்ந்து போயிடமா. பக்கத்தில் சொல்லுங்க, நீங்கள் துதிச்சிங்கன்னா உங்கள் பிரச்சனைகள் அமர்ந்து போகும், அடங்கி போகும். அல்லேலூயா. நம்ம ஸ்தோத்திரத்துக்கு பதில் என்ன வந்ததுங்க? வாயில ஆத்திரம் வந்துடுது. ஆமாம், ஆத்திரம். ரொம்ப ஆத்திரப்படுறீங்க, ரொம்ப கோவப்படுறீங்க. நான் சொல்ல ஸ்தோத்திரம் சொல்லி பாருமா, கர்த்தனை சாந்தமாக மாற்றிடுவார். அல்லேலூயா. ஆமாம். சரி, ஓகே. இப்போ இந்த நன்றி செலுத்துகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்னும் ஒரு சில காரியங்களை வேகமான அவங்க காமிக்கணும். ஏன்னா இதெல்லாம் தீர்க்க தரிசன வார்த்தைகள். இந்த வருகிற நாட்களில் பிரியமானவர்களே, கர்த்தர் செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்க போகிறது. அல்லேலூயா. அவருடைய மகிமையினால் கர்த்தரை நிரப்ப போகிறார். நிறைய பேர் ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நம்ம குடும்பத்தை மகிமையினால் நிரப்ப போகிறார். நம்முடைய காரியங்களை கர்த்தர் அனுகூலமாக முடிய செய்ய போகிறார். ஆமென். அனுகூலமா முடியுமா? வாய்க்குமா? டேனியல் பிரதர் வாய்க்குமா? ஸ்தோத்திரம் சொன்னா ஆகும். ஸ்தோத்திரம் சொன்னா ஆகும். விசுவாசித்தால் தேவனுடைய, நம்ம ஸ்தோத்திரத்தை விசுவாசத்தோடு போடணும். விசுவாச மாத்திரை விசுவாசமாக போடுறீங்க. நீங்கள் ஸ்தோத்திர மாத்திரையை விட ஸ்தோத்திரத்தில் அவ்வளோ பெரிய வல்லமை இருக்குது. மாத்திரையை விட ஸ்தோத்திரத்தில் பெரிய, நம்ம அதை விசுவாசிக்கிறது கிடையாது. மாத்திரையை நம்புகிற அளவுக்கு, தைலத்தை நம்புகிற அளவுக்கு நம்ம ஸ்தோத்திரத்தை நம்புறது இல்லை. தைலத்தை எடுத்து நல்லா போடுறோம். நீங்கள் ஸ்தோத்திரம் 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 10 முறை சொல்லி பாருங்க, அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த பட்டுன்னு விட்டுரும். பலவீனம், தலைவலி எப்படி பாஸ் எப்படின்னா அப்படிதான் மாறும். ஸ்தோத்திரத்தினால நடக்கும். ஸ்தோத்தரிக்கும் பொழுது எரிகோ கோட்டை இடிந்து விழுத, தலைவலி போவாதா? நம்ம விசுவாசம் கிடையாது. ஸ்தோத்தரித்த பொழுது என்ன விழுந்ததுமா? எரிகோ கோட்டை விழுந்தது. சிறைச்சாலை அஸ்திபாரம். அப்போ ஸ்தோத்திரத்தை வல்லமை இருக்குதா இல்லையா? நம்ம சாரிடன் மாத்திரையிலையும் டோலோபர்லையும் ஒரு அனாசின்லையும் அவன் வைக்கிற நம்பிக்கையை ஸ்தோத்திரத்தை என்ன பண்ணுறது இல்லை, இல்லை. ஸ்தோத்திரத்தை அவ்வளோ பெரிய வல்லமை இருக்குதுப்பா. நீங்கள் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், இனிமேல் இது பெரிய ஒரு மந்திர வார்த்தை. நீங்கள் ஸ்தோத்திரம் 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 சொல்லி பாருங்க, உங்கள் பிரச்சனையை பார்த்து அது கர்த்தர் இடித்து போட வல்லவராக இருக்கிறார். என்ன எமிமா? ஆமாம். உங்கள் வீட்டில் சில மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்களா? ஒன்றில் எடுத்து எல்லாம் குமிச்சு வச்சுருக்கீங்க. நீங்களாம் அப்படியே ஸ்கூல் பேக் மாதிரி ஆகி போயிட்டு இப்போ எல்லாம் அவ்வளோ ரிப்போர்ட் இல்லை வினோலியா? ஆமாம், எடுத்து வச்சுட்டு ஒன்றும் இல்லை. அப்பா இன்றைக்கி 1000 ஸ்தோத்திரம் சொல்ல போகிறோம்ப்பா. எல்லாத்தையும் மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் வச்சுருங்க. உங்களுக்கு ஹார்ட்டில் இந்த பிரச்சனை, உங்கள் கல்லீரலில் இந்த பிரச்சனை, உங்களுக்கு இதயத்தில் இந்த பிரச்சனை, நரம்பில் இந்த பிரச்சனை, எலும்பில் இந்த எக்ஸ்ரேலாம் எடுத்து வச்சுக்கிறீங்களா? வச்சுட்டு அப்பா எரிகோ கோட்டை இடிந்து விழுந்துச்சப்பா. இந்த பிரச்சனை எல்லாம், இந்த பலவீனம் எல்லாம் இடிந்து நிர்மூலமாவதாக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆவில் நிறைந்த அபிஷேகத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் செய்வீங்கன்னா எரிகோ கோட்டை இடிந்து விட பண்ணின ஆண்டவர் உங்கள் பிரச்சனை இடித்து போட வல்லவராக இருக்கிறார். உங்கள் பிரச்சனை இடித்து போட வல்லவராக இருக்கிறார். நீங்கள் விசுவாசத்தோடு சொல்லி பாருமா. பிரைஸ் தி லார்ட். பிரேம் என்ன பண்ணணும்பா? ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்க. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்பா உமக்கு மகிமைப்பா. ஓ ஷக்கம்மா தோரபா லக்கதரபா. ஸ்தோத்திர சத்தம் மிகப்பெரிய ஜெயத்தை கொண்டு வந்துடும்ப்பா. பெரிய ஜெயத்தை கொண்டு வந்துடும்மா. ஆகவே நான் காண்பிக்கிற பாருங்க இன்னும் ஒரு சில காரியங்களை. 7ஆம் அதிகாரத்தில் ரொம்ப ஃபெமிலியர் வேர்சன் பைபிளில் ரொம்ப பரிச்சயமான அழகான அற்புதமான ஒரு வார்த்தை. 14வது வசனம் 14. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் நான் கேட்டு மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு, சத்தமா சொல்லுங்க, சேமத்தை கொடுப்பேன்.
இல்ல, சத்தம் வரல. சேமத்தை கொடுப்பேன். கையை உயர்த்தி சேமத்தை கொடுப்பேன். ஆமென். சேமம்னா என்ன தெரியுமா? நீங்க சேமமா இருப்பீங்க அப்படி சொல்லுவாங்க. எப்படிப்பா? என்ன அனிதா? நல்லா இருப்பீங்க. எப்படி இருப்பீங்க? நலமுடன் இருப்பீர்கள். வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன் அப்படி சொல்றாங்கல்ல. அப்போ நல்லா இருப்பீங்க அப்படின்ற ஒரு அர்த்தம். இன்னொன்று நன்மை என்ற அர்த்தம். என்னப்பா? நன்மை, சுகவாழ்வு, நல்லா, அதாவது கர்த்தரை நல்லா ஆராதிக்கிறவங்க வாழ்க்கையில் நல்லா இருப்பாங்கப்பா. ஆராதிக்கிறவர்கள் சொல்லுங்க, ஆராதிக்கிறவர்கள். சலோமி சிஸ்டர் சொல்லுங்க, ஆராதிக்கிறவர்கள் நன்றாயிருப்பார்கள். சொல்லுங்க, ஆராதிக்கிற சபை நல்லா இருக்கும், ஆராதிக்கிற வீடு நல்லா இருக்கும், ஆராதிக்கிற பிள்ளைகள் நன்றாயிருப்பார்கள். கர்த்தர் நல்லா ஆராதிச்சிட்டீங்கன்னா கர்த்தர் சேமத்தை பரலோகத்திலிருந்து கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன் பாருங்க, 2025 வருஷத்தில் கர்த்தர் உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் உறவுகளை கர்த்தர் நல்லா வாழ வைக்க போகிறார். இதுவரை காணாத ஆசீர்வாதங்களை 2025 எல்லாம் வட்டி முதலமா வாரி கொட்ட போறார் ஆண்டவர். நல்ல கையை தட்டி, ஜாஸ்மின் கூட பொறுமையா தட்டு, நல்ல கை வாரி கொட்ட. நான் யோசித்து கொண்டே இருந்தேன், ஆண்டவரே குடும்பமா உமக்கு நன்றி செலுத்தணும்ப்பா எங்க மக்கள் எல்லாரும். அப்புறம் யோசித்தேன், வாரத்தில் ஒரு நாள் ஒவ்வொரு குடும்பத்தில் வருகிற வருஷத்தில் ஒரு வெள்ளிக்கிழமையில் காலை நேரத்தில் நம்ம சர்ச்சில் ஃபாஸ்டிங் ப்ரேயர் இல்லை, ஈவினிங்கில் வச்சுருக்கோம் ப்ரேயர். ஆகவே நீங்கள் விரும்புவீங்களா நாள் பாஸ்டர் எங்கள் குடும்பத்தில் நீங்கள் வந்து ஆராதனை நடத்தணும் பாஸ்டர், ஒரு ஜெபம் நடத்தணும் பாஸ்டர், தயவு செய்து நீங்கள் அழைங்க. அழைக்காமல் நான் வருவதாக இல்லை. நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா வருவதுக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ஒரு வெள்ளிக்கிழமையில் காலையில் ஒரு 2 மணி நேரம், காலையில் ஒரு 2 hours, ஒரு 11 மணிலிருந்து ஒரு 1 மணி வரையிலுமா ஒரு நன்றி ஆராதனை பிரியமானவர்களை வைங்க. அன்னைக்கு நல்ல கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம், நல்ல கர்த்தரை ஆராதிப்போம், கர்த்தரை நல்ல மகிமைப்படுத்துவோம், நல்லா ஜெபிப்போம். பிரியமானவர்களே, அந்த நாள் ஒரு நன்றி ஆராதனை நாளாக, ஒரு நன்றி செலுத்துகிற ஒரு துதி நேரமாக உங்கள் குடும்பத்தில் ஏற்படு நீங்கள் செய்வீர்களானால் நீங்கள் சொல்லுங்கள். ஒரு வெள்ளிக்கிழமையில், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் ஒரு வீட்டில் இப்படியாக குடும்ப ஜெபம் வைக்கணும். பிரியமான கடந்த நாட்டில் சகோதரி ரீட்டா டோம்னிக் அவர்கள் அழகான ஒரு சாட்சி சொன்னாங்க. வருஷ இறுதியில் பாஸ்டரையா ஒரு ஜெபத்தை வந்து நடத்தினாங்க. அந்த ஜெபத்தின் பிறகாக ஒரு சில நன்மைகள் வந்தது, ஒரு சில அற்புதங்களை கர்த்தர் காண செய்தார். சபையில் சாட்சியாக சொன்னாங்களே, உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஏன் வைக்கக்கூடாது? ஒரு வெள்ளிக்கிழமையில் பிரியமான பகல் நேரத்தில், ஒரு வருஷத்தை ஒரு வெள்ளிக்கிழமை லீவு நீங்கள் போடலாம். வருஷத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி அந்த ஒரு ஆராதனை நாளை நீங்கள் ஏற்படுத்துங்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். 7ஆம் அதிகாரத்தில் 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவளுமாயிருக்கும். என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாயிருக்கும். அப்போ ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். எந்த பிள்ளைங்க நன்றியோடு கூட இருக்கிறாங்களோ, நன்றி சொல்லுகிற அந்த இதயத்தோடு கூட இருக்கிறார்களோ, அவருடைய ஜெபத்திற்கு கர்த்தருடைய கண்கள் திறந்திருக்கிறது, கர்த்தருடைய செவிகள் கவனிக்கிறது. சில பேர் ஆண்டவருடைய நிறைய நன்மையை வாங்கிக்குவாங்க, நிறைய ஆசீர்வாதத்தை வாங்கி வைப்பாங்க, அதுக்கு நன்றி சொல்ல மறந்து விடுவார்கள். நன்றி சொல்லவே மாட்டாங்க. பாஸ்டர் அன்னைக்கே சொல்லிட்டேனே, இல்லைம்மா இல்லைப்பா, என்னைக்கோ நீ நன்றி சொன்னதெல்லாம் இல்லை. உன் காலம் முழுவதும் கர்த்தருக்கு நீ நன்றியாக இருக்கணும். ஏன்னா உனக்கு காலம் முழுவதும் கர்த்தர் நல்லவராக இருக்கிறாரு. அன்னைக்கு நல்லவராக இருந்துட்டு நீ கெட்டவராக மாறினாரா? இல்லையே. எப்போ நடந்திருக்கோமா? இப்போவும் நீ நன்றி சொன்னீன்னா உன் ஜெபத்திற்கு கர்த்தர் பெரிய பதிலை வச்சிருக்கிறாருப்பா. ஏற்கனவே செய்த நன்மைகள், ஏற்கனவே கர்த்தர் பாராட்டின மகத்தான அந்த ஆசீர்வாதங்களுக்கு நன்றி சொல்லாம போகும் பொழுது, லிசன், தெய்வ மக்கள் நன்றாய் கவனியுங்கள். ஏற்கனவே கர்த்தர் செய்த நன்மைகளுக்கும் ஏற்கனவே கர்த்தர் செய்த உபகாரங்களுக்கும் நீங்க இன்னைக்கு நன்றி சொல்ல நீங்க மறந்துட்டீங்கன்னா, இன்னைக்கு நீங்க செய்யற ஜெபங்கள் தடைப்பட்டு போகும். உங்களுக்கு தெரியுமா?
சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் ஜெபிக்கிறேன் பாஸ்டர், பதில் கிடைக்கவே இல்லை. என் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், ஒரு வேலைக்காக ஜெபிக்கிறேன், இந்த குறிப்பிட்ட காரியத்திற்காக நான் ஜெபிக்கிறேன், ஆனாலும் எங்கள் ஜெபங்கள் கேட்கப்படலை. நாங்கள் சபைக்கு போகிறோமே, நாங்கள் ஆராதிக்கிறோமே, நாங்கள் கர்த்தருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்கிறோமே, ஊழியம் செய்கிறோமே, காணிக்கலாம் கொடுக்கிறோமே, ஆனாலும் ஏன் எங்கள் ஜெபத்துக்கு பதில் இல்லை? எங்கள் ஜெபம் ஏன் தடையாக இருக்கிறது? லிசன், தெய்வ மக்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுகிற உள்ளம் இல்லை என்று சொன்னால், கர்த்தரை நம்ம சரியான விதத்தை துதிக்கலன்னு சொன்னா, கர்த்தர் செய்த நன்மைகளை நம்ம மறந்து போயிட்டோம் சொன்னா, நம்ம ஜெபங்களுக்கு கர்த்தரை கண்கள் மூடப்பட்டதாக மாறிவிடும். யோசிக்க முடியுதா? கொஞ்சம் நினைச்சு பார்க்க முடியுதா? சாலமோன் நல்லா கர்த்தருக்கு நன்றி செலுத்தி 1,20,000 ஆடுகளை பலி செலுத்துகிறார். 22,000, அதாவது 22,000 மாடுகளை பலி செலுத்துகிறார். அப்பா நமக்கு நன்றி, அப்பா நமக்கு நன்றி, அப்பா நமக்கு நன்றி. 1000 ஸ்தோத்திர பலி சொல்லவே நமக்கு கஷ்டம். ஆனால் 1,20,000 ஆடுகள் என்ன பண்றாருங்க? லட்சக்கணக்கு தான். ஆயிரக்கணக்கான ஸ்தோத்திர பலிலாம் பத்தாதும்மா. 10,000 ஸ்தோத்திர பலியும் பத்தாது. நம்ம ஸ்தோத்திரங்களும் அந்த நாட்களே பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே லட்சக்கணக்கில் கர்த்தருக்கு பலி செலுத்தி நன்றி செலுத்தினது உண்மையானா, இப்போ இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில், இந்த காலத்தில் நம்ம எவ்வளோ செலுத்துறோங்க? கோடிக்கு போயிடணும். அப்போவே லட்சம், அப்போவே என்ன லின்சி, அப்போவே லேக்ஸு. இப்போ என்னவா மாறிடணும்? கோரா மாற வேண்டாமா? ஆண்டருக்கு கொடுப்பதற்கு, லட்சங்களையும் கோடிகளையும் கொடுப்பதற்கு, ஸ்தோத்திரங்களை கோடிகளை செலுத்துவதற்கு மனதில்லை. ஆனால் கோடிகள் மேலே நமக்கு ஆசை, லட்சங்கள் மேலே நமக்கு ஆசை. லட்சக்கணக்கில் கர்த்தர் நல்லா துதிச்சு பாருங்க, லட்சங்கள் உங்கள் கையை தேடி வரும். அல்லேலூயா. ஆமாம், என் அன்புக்குரிய தெய்வ மக்களே, இன்னைக்கு நம்ம கர்த்தரை துதிப்பதனால வருகிற ஆசீர்வாதத்தெல்லாம் பார்த்தோம்ல. இன்னைக்கு சுருக்கமாக கடைசியாக நம்ம நன்றி இல்லாமல் போயிட்டா என்ன வரும், என்ன நடக்கும், அதையும் உங்களுக்கு காமிச்சு கொடுக்கணும்ல. அவன் தான் சரியான போதகனாக இருக்க முடியும். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் காமிச்சிட்டு அப்படியே நான் உங்களை வாங்க போயிட்டு வாங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படி அனுப்பிட்டா அது சரி அல்ல. 2 பக்கத்தையும் காட்டணும். நாணயத்திற்கு 2 பக்கங்கள் இருக்குதுல்ல. அதுபோல் நன்றி செலுத்துகிறவர்களுக்கு நான் சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கர்த்தருடைய மகிமை நம்மை நிரப்போம். 2வதாக நம்முடைய காரியங்கள் அத்தனையும் அனுகூலமாக கர்த்தர் முடிய செய்கிறார். 3வதாக தேசத்திற்கு, நம்ம குடும்பத்திற்கு சேமம் நன்மையை கர்த்தர் அளிக்கின்றார். ஜெபம் கேட்கப்படலாம் காண்பிச்சு கொடுத்தேன்ல. இப்போ நன்றி செலுத்தாமல் போயிட்டோம்னா, இன்னும் தெளிவாக நான் சொன்னா, நன்றி கெட்டவர்களாக இருப்போம்னா எப்படிப்பா சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நன்றியா இருங்க தயவு செய்து. நன்றி கெட்டவர்களா நம்ம இருக்கவே கூடாது. நம்ம தெய்வம் நல்ல தெய்வம், நன்றி சொல்லணும். சரி, இப்போ வேதத்தை வாசிச்சிருவோமா? 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரத்தில் 19 ஒரு சில வசனத்தை வேகமாக வாசிச்சிருங்க பார்ப்போம். நீங்கள் வழி விலகி, லிசன் பாஸ்டர், நாங்கள் எப்போ பாஸ்டர் நன்றி இல்லாமல் போகிறோம்? நீங்கள் இந்த ஸ்தோத்திரம் சொல்கிறீங்க, அதை சொல்கிறீங்களா? ஸ்தோத்திரம்லாம் கூட சொல்லிடுவீங்கம்மா. எப்போ திரும்ப நம்ம நன்றி இல்லாமல் போயிடுறோம்? எப்போ நம்ம கர்த்தருடைய வழியை விட்டு விலகி போகிறோமோ அப்போ நம்ம நன்றி இல்லாமல் போயிட்டோன்னு அர்த்தம். நான் காலை சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டேனே, இப்போ திடீர்னு டென்ஷன் ஆயிடுச்சு, அதனால தான் அடிச்சிட்டேன் போட்டு. கொஞ்சம் சிகரெட்டு பிடிச்சிட்டேன், சினிமா படம் கொஞ்சம் பார்த்துட்டேன், புத்தம் புதிய திரைப்படம் கிறிஸ்மஸுக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. அதனால் இது இயேசுநாதர் படம் சொல்லி நான் என்ன பண்ணிட்டேன், பார்த்துட்டேன். கிறிஸ்மஸுக்கு கேரளாவில் 55 கோடிக்கு மது விற்பனை ஆகியிருக்குதான். பேப்பரில் போட்டுக்கிறாங்க, கிறிஸ்மஸை முன்னிட்டு கர்த்தருடைய மகிமையினால் நிரப்பப்பட்டது வீடு. அதுனா பரவாயில்ல. கிறிஸ்மஸை முன்னிட்டு கேரளாவில் எத்தனை கோடிக்கு மது விற்பனை? 55 கோடி. லிசன், நீங்கள் வழி விலகி நான் உங்களுக்கு முன்வைத்த என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும்
வசனத்தை கேட்காம, வசனம் இப்படி சொல்லுது, வார்த்தை இப்படி சொல்லுது, நன்றி சொல்லு, கர்த்தரை நல்லா ஆராதிங்க, வசனம் சொல்லுது. ஆனால் என்ன பாஸ்டர், எப்போதும் சோத்திரம் சொல்லுங்க முடியுமா? எப்போதும் நன்றியாக இருக்க முடியுமா? அதெல்லாம் முடியாது. எப்போதும் ஆலயத்துக்கு வாரம் வாரமாக போகணும். சில பேருக்கு வாரம் வாரமாக சர்ச்சுக்கு போகணும். என்னப்பா இதெல்லாம்? எந்த கோயிலையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, எந்த மசூதிலையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, எந்த காரணம் அப்படிலாம் கிடையாது. அவங்க இஷ்டங்க, இஷ்டப்பட்டால் போகணும். தெய்வ சன்னிதானத்துக்கு இஷ்டப்பட்டு போகணும். இது என்னங்க இது? இந்த கிறிஸ்தவ கூட்டமே ரொம்ப ஒஸ்ட்டுங்க. வாரம் வாரம் சர்ச்சுக்கு போகணும். இன்னும் பார்த்துலாம் வார்த்தை அப்படிதான் சொல்லுது. ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கின்ற சபை கூடி வருதலை விட்டு விடாதீங்க. சபை கூடி வரணும். அதெல்லாம் முடியாது அப்படி சொல்லி நம்ம போயிட்டோம்னா வேற தேவர்களை சேவித்து கொள்வீர்களே ஆகில் நான் கொடுத்த என் தேசத்தில் இருந்து அவர்களை ஆண்டு என்ன பண்ணுவாரப்பா? பிடுங்குவார். என்ன பண்ணுவாரு? பிடுங்கி ஆலயத்தை என்ன பண்ணுவேன்? தள்ளி. ஆலயம்னா யாரு? நீங்களே. அந்த ஆண்டு நம்மள என்ன பண்ணுவாரா? தள்ளி எல்லா ஜன சதலங்களுக்குள்ளும் பழமொழியாகவும். பார்த்தீங்களா? மற்றவங்க முன்னாடி அசிங்கப்படுற மாதிரி, அவமானப்படுற மாதிரி கர்த்தர் வச்சிருவார். மற்றெல்லாம் என்னங்க பெருசாக சர்ச்சையெல்லாம் போனீங்க, என்னங்க ரொம்ப ஆராதனை ஏசு ஏசுன்னு போனீங்க, என்னங்க இப்படி ஆகி போயிடுச்சு உங்கள் நிலைமை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துடுமா? எப்போ நன்றி கட்டு வழி விலகி கட்டளை மீறி போயிட்டா கங்கலை முடியலாமா? சிரம் தாழ்த்தி கொள்ளுங்க. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை இந்த கடைசி வாரத்தில் நமக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறது என்ன தெரியுமா? கர்த்தருக்கு நீ நன்றியாயிரு, கர்த்தருக்கு நீ நன்றியாயிரு. அப்பா, நான் நன்றி இல்லாமல் போன தருணங்களுக்காக, வழி விலகி போன தருணங்களுக்காக என்னை மன்னியும் சொல்லி எத்தனை பேர் உண்மையாகவே உள்ளத்தில் நீங்கள் உணர்த்தப்படுகிறீர்களோ கரங்கூப்பி கொள்ளுங்க. ப்ளீஸ், தயவு செய்து நான் கேட்குறேன், கரத்தை கூப்பி கொள்ளுங்க. நான் வழி விலகி போனேன்ப்பா, அதுதான்மா நன்றி இல்லாத அனுபவம். கர்த்தவனுக்கு எவ்வளோ நன்மை செய்தார், நீ கட்டளை மீறினாயே, அது ஒரு நன்றி இல்லாத அனுபவம். அந்நிய தெய்வத்தை பணிந்து கொண்டியே, எப்போ பாஸ்டர் கர்த்தரை விட வேற ஒரு காரியத்தை முக்கியப்படுத்தணும்ல, அதுதான் அந்நிய தெய்வம். அதுதான் அந்த அந்நிய தெய்வம். செல்போன் சனத்தை அந்நிய தெய்வமாக மாறிடும். உன் நண்பன் உனக்கு அந்நிய தெய்வமாக மாறுவான். கங்களை மூடி தெய்வ சமூகத்தில், அப்பா நன்றியற்ற ஒரு இருதயம் எனக்கு வேணாப்பா. என் குடும்பத்தில் ஒவ்வொரு நாளும் காலையில் நல்ல ஸ்தோத்திர பலி செலுத்த போகிறேன்ப்பா. ஒரு தீர்மானம் எடுங்களேன் பிரதர், சிஸ்டர், ஒரு தீர்மானம் எடுங்களேன். காலையில் எழுந்த உடனே இத்தனை ஸ்தோத்திரம் செலுத்த போகிறேன்ப்பா ஒவ்வொரு நாளும். ஏன்னா அன்னைக்கு உன் குடும்பத்தை மகிமை நிரப்பணும்னா அதுதான் வழி. ஒவ்வொரு நாளும் தேவ மகிமை உங்கள் வீட்டை நிரப்பணுமா, அதிகாலையில் நல்ல ஸ்தோத்திரம் சொல்லுங்க, கர்த்தர் நல்லா துதித்து ஆராதிங்க. எழுந்த உடனே கிச்சனுக்கு போகாதீங்க, எழுந்த உடனே வேற எங்க டீ கடைக்கு போகாதீங்க. எழுந்த உடனே நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், கர்த்தரை நல்ல துதிங்க.